வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்தம் வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என கணிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை. நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரிப்படுகை மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் சம்பா நெல் பயிரிட்ட விவசாயிகள் வேதனை. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூரில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிரமத்திற்குள்ளான சாலையோர வியாபாரிகள். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். சிவன் கோயில் வளாகத்திலும் தேங்கிய தண்ணீர். சேலம், காஞ்சிபுரம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பரவலாக மழை. திருவண்ணாமலையில் கொட்டும் மழையிலும் கிரிவலப்பாதையில் வலம் வந்த பக்தர்கள். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் உளுந்து பயிரிட்டுள்ள விவசாயிகள் கவலை. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த மழை. பெரம்பூரில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நின்ற மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி. கோவையில் நடக்கும் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்று நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கோவையில் பிரதமர் மோடி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விமான நிலையத்தில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். நெல் ஈரப்பத அளவை 17% 22% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி.
சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்கிறாரா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்? செய்தியாளர்களின் கேள்விக்கு சஸ்பென்ஸ் என பதில். தமிழக ஆட்சி அதிகாரத்தில் விசிகவுக்கு பங்கு இருக்காது என ரவிக்குமார் பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விசிக கைவிடாது என திருமாவளவன் பதில். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2026ஆம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையா வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அனைத்து கட்சிகளும் தயாராக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் எனவும் பேச்சு. டிவி மீது ரிமோட்டை எறிந்துவிட்டு திமுகவோடு கூட்டணி ஏன்? ரிமோட் டெல்லியிடம் போகக்கூடாது, மாநிலத்திடம் இருக்க வேண்டும் என்பதாலேயே கூட்டணி என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். எதுக்காக நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம். இனிமே எவனா தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு எடுத்த முடிவு. அந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சொன்னாருங்க. தவேக தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என ஜோதிமணி எம்பி கருத்து. 2010 ராகுலை சந்தித்து காங்கிரஸில் இணைவதற்கான வாய்ப்பு குறித்து கேட்டார் எனவும் பேட்டி. விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010 தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்னும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. மதுரை, கோவையில் மெட்ரோ சேவை தொடங்குவது பற்றிய திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது மத்திய அரசு. திட்டம் நிராகரிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் விளக்கம். தமிழகத்தில் 6,07,00,000 வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். 94.74 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். எஸ்ஐஆருக்கு எதிராக டிசம்பர் முதல் வாரத்தில் மாபெரும் பேரணி நடத்துகிறது காங்கிரஸ். ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரிப்பு. 625 காலி பணியிடங்களை கூடுதலாக அறிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி. தமிழ்நாடு, கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் பார் கவுன்சில் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்கவும் அறிவுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதால் தேவஸ்வம் போர்டு சார்பில் சூடான சுக்கு குடிநீர், பிஸ்கெட்டுகள் விநியோகம். மனதில் ஐயன் நேரில் வருவான், நிறைய தருவான். குருவை நாடு, மாலை சூடு, கோடி ஞான ஜோதியை பாடு. சரணம் சரணமே
ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் சரணமே சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா. நாமக்கலில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 5 காசுகளாக விலை நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. எக்ஸ், சாட் ஜிபிடி உள்ளிட்ட முக்கிய தளங்கள் சில மணி நேரம் முடங்கியது ஏன்? தவறான உள்ளமைவு கோப்பினால் பாதிப்பு ஏற்பட்டதாக இணைய உள்கட்டமைப்பு நிறுவனமான கிளவுட்ஃபேர் விளக்கம்.